கோகிலா, என்ன என்னடி இதெல்லாம் புதுசா? என்ன என் புருஷனை எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்றியா? என்ன இந்த பெயிண்டிங் பாட்டு இதெல்லாம்? கேன் ஐ டாக்? அவரை பேசி மயக்குனது பத்தாது, என் குடும்பத்துல இன்னும் என்னென்ன பண்றதா இருக்க நீ? கோகிலா, will you please? என்ன என்ன நீ பேச போற? நீ நாசம் பண்ணது பத்தாது உனக்கு இன்னும் என்ன செஞ்சு நிறுத்துறீங்களா? என்ன பத்தி தப்பா பேசுங்க, ஆனா கௌதம் he is a true gentleman. He was our prayer. எங்க கதையை தெரிஞ்சவங்க ஐயோ பாவன்னு உச்சி கொட்டிட்டு போனப்ப எதையும் யோசிக்காம எங்க லைஃப்ல சந்தோஷத்தை கொண்டு வந்தவர். கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்பட்டலாம். ஆனா கௌதம் நல்லவரா கெட்டவரான்னு சந்தேகப்படக்கூடாது. கோகிலா, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்வாங்க, அதோட ஹியூமன் ஃபார்ம் தான் கௌதம். பிறரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் கௌதமோட எண்ணம். இத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு பிரமிக்க வச்ச கௌதம். இப்படி கூட ஒரு புருஷன் இருக்க முடியுமான்னு என்ன ஆச்சரியப்பட வச்சாரு. எதை பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் அந்த டாபிக் கோகிலாவுல தான் முடியும். என் கோகிலா எப்படி சொல்லுவா, என் கோகிலா எப்படி கோலம் போடுவா, என் கோகிலா எப்படி ஜோக் அடிப்பா, என் கோகிலா என்னை இப்படி பார்த்துப்பா. கோகிலா கோகிலா கோகிலா. That was his life. That was his breath. கௌதம் எங்க லைஃப்ல வந்தது surely God's answer to my prayer. சோகம் மட்டுமே இருந்த எங்க லைஃப்ல சந்தோஷத்தோட மொத்த உருவம் தான் உங்க கௌதம். எப்படிலாம் தன்னோட புருஷன் இருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுவாளோ அதுதான் உங்க ஹஸ்பண்ட் கௌதம். தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறியே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட மாட்டியான்னு கடவுள்கிட்ட அழுதப்ப ரொம்ப நாள் கழிச்சு செமினார்ல கௌதம மீட் பண்ண. Hi, I'm Gautam. Hi, I'm Sandhya. From Chennai. சத்தியமா சொல்றேன், அடையாளமே தெரியல. சந்தியா வரலட்சுமி தியாகராஜன். சாண்டி. My God. என்ன ஞாபகமே இருக்காதுன்னு நினைச்சா என் ஃபுல் பேரை சொல்றீங்க. பக்கத்து வீட்ல இருந்தாலும் பக்கத்து கண்ட்ரில இருந்தாலும் இன்னாருக்கு இன்னார்னு மேல இருக்கிறவன் டிசைட் பண்றான். கரெக்ட். கும்பகோணத்துல எப்பவோ பரிச்சயமான பக்கத்து வீட்டு பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் கஷ்டத்தை போக்க கை கொடுத்த கௌதம் தன்னுடைய மனைவிய தன்னோட மகளை வேதனைப்படுத்துவார கோகிலா? யோசிக்காம செஞ்சா அது உதவி, யோசிச்சு செஞ்சா அது பிசினஸ். ஒரு ஜீவன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சதும் உதவி பண்ணணும்னு மட்டும்தான் கௌதம்க்கு தோணுச்சு. வேற எதையும் யோசிக்கல. தன்னோட நல்ல மனச தம் மனைவி புரிஞ்சுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை, தம் ஒரு நல்ல அப்பாங்கிறத தம் மக புரிஞ்சுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்கு மேலே என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வா கோகிலா. கௌதம்க்கும் அந்த கடவுளுக்கும் நடந்த சண்டைய காட்டுறேன்.
வா